வணக்கம். நாம இந்த கோடை காலம், இந்த மாசம் வருகின்ற கோடை காலம், இந்த கோடை காலத்த எப்படி நமக்கு ஆரோக்கியமாக மாற்றிக்கொள்வது? குறிப்பா இந்த கோடை காலத்துல நமது உடம்புல ஏற்படக்கூடிய உபாதைகளுக்கு நம்முடைய இயற்கை மருத்துவத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒரு எளிய குறிப்புகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில இன்னைக்கு நாம இந்த கோடை காலத்தினால் நமது உடம்புல வரக்கூடிய செரிமான கோளாறுகளையும் உடல் சூட்டையும் தணிக்கக்கூடிய ஒரு மூலிகை தண்ணீர் தான் பார்க்க போறோம். அந்த மூலிகை தண்ணீருக்கு பெயர் சோம்பு சீரக மூலிகை தண்ணீர். இந்த சோம்பு சீரக மூலிகை தண்ணீர் செய்வதற்கு என்னென்ன பொருளெல்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா, சோம்பு 1 தேக்கரண்டி, சீரகம் 1/2 தேக்கரண்டி, தண்ணீர் 1 லிட்டர். இந்த 3 தான் நமக்கு தேவை. சரி, இதை எப்படி நாம் இந்த மூலிகை தண்ணீர் தயார் செய்வது? முதல் நாள் இரவே ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணீரை ஊற்றி அதில் சோம்பையும் சீரகத்தையும் போடுறதுக்கு முன்னாடி கழுவி அந்த ரெண்டையும் 1-2ஆக இடித்து அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய 1 லிட்டர் தண்ணீரில் போட்டு ஊற வைக்கணும். ஊற வைக்கும்போது அந்த பாத்திரம் மண் சட்டியாக இருப்பது மிக மிக நல்லது. சில்வர் பாத்திரத்திலேயோ அல்லது பித்தளை பாத்திரத்திலேயோ அலுமினிய பாத்திரத்திலேயோ ஊற வைப்பதை விட மண் சட்டியில ஊற வைப்பது என்பது நமது உடம்புக்கு மிகுந்த ஆரோக்கியத்தை கொடுக்கும். மண் சட்டி இல்லைன்னா கண்ணாடி கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த கண்ணாடி கிளாஸ்ல நீங்க ஊற வைக்கணும். இப்படி ஊற வைக்கக்கூடிய அந்த சோம்பு சீரகம் குறைந்தபட்சம் 8ல் இருந்து 10 மணி நேரம் ஊறணும். அப்போ முதல் நாள் இரவே ஊற வச்சா தான் மறுநாள் காலையில நாம அதை பயன்படுத்த முடியும். மறுநாள் காலையில ஊற வச்ச அந்த தண்ணீரை எடுத்து கலக்கி வடிகட்டி நாள் முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து வர வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும்னா ஒரு 2 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு 150 மில்லி அல்லது 200 மில்லி அளவிற்கு நீங்கள் தொடர்ந்து குடித்து கொண்டு வரலாம். சரி, இந்த தண்ணீரை ஃப்ரிட்ஜில் வச்சு எக்காரணத்தை கொண்டும் பயன்படுத்த கூடாது. மாறாக நீங்க வழக்கமா ஒரு மண் சட்டிலையோ அல்லது கண்ணாடி கிளாஸ்லயோ ஊற்றி வச்சு பயன்படுத்தலாம். இந்த தண்ணீரை ஒட்டுமொத்தமா ஒரே நேரத்திலையும் குடிக்கக்கூடாது. நாள் முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வச்சு கொடுப்பது மிக மிக நல்லது. இந்த சோம்பு சீரக மூலிகை தண்ணீர் நாம இந்த கோடை காலத்துல நம்ம தொடர்ந்து குடிச்சுக்கிட்டு வந்தோம்னா எந்தெந்த உபாதைகளுக்கெல்லாம் இது நல்ல பலனை தரும் பார்த்தீங்கன்னா, குறிப்பா இந்த அதிகப்படியான அசிடிட்டி பிரச்சனை, அமிலத்தன்மை அதிகரிப்பினால் வரக்கூடிய நெஞ்சு எரிச்சல் மற்றும் வயிற்று எரிச்சல் உள்ளவர்களுக்கு இந்த சோம்பு சீரக தண்ணீர் மிக மிக அற்புதமாக வேலை செய்யும். இரண்டாவது, இந்த உடல் உஷ்ணத்தினால இந்த கோடை காலத்தில் வரக்கூடிய செரிமான கோளாறு, அந்த செரிமான கோளாறுனால வயிறு உப்புசத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் கேஸ்ட்ரிக் பிரச்சனை உள்ளவர்களுக்கும் செரிமானமின்மை சார்ந்த குறைபாடு உள்ளவர்களுக்கும் இந்த சோம்பு மூலிகை தண்ணீர் ஒரு வரப்பிரசாதம். அவர்கள் இந்த தண்ணீரை தொடர்ந்து குடித்து கொண்டு வரலாம். அடுத்ததா, அதிகப்படியான வெப்பத்தினால வாய் துர்நாற்றம், அந்த வாய் துர்நாற்றத்தை வரவிடாமல் தடுக்கக்கூடியது இந்த சோம்பு சீரக தண்ணீர். அடுத்தது, இந்த கோடை காலத்துல அதிகப்படியான வெப்பத்தினால
நீர்ச்சத்து பற்றாக்குறை ஏற்படும். அப்படி நீர்ச்சத்து பற்றாக்குறை ஏற்பட்டு நமது உடல் வறட்சி அடையும். அந்த குறைபாட்டை தீர்ப்பதற்கும் இந்த சோம்பு சீரக தண்ணீரை நாம பயன்படுத்தலாம். அதை தாண்டி இந்த கோடை காலத்துல உடல் உஷ்ணமாகி அதனால உடல்ல சோர்வு ஏற்படும். அந்த குறைபாடு உள்ளவர்களும் இந்த சோம்பு சீரக தண்ணீரை தொடர்ந்து குடிச்சுக்கிட்டு வரலாம். அடுத்ததா பார்த்தோம்னா, பெண்களுக்கு அதிகப்படியான உஷ்ணத்தினால வெள்ளைப்படுதல் குறைபாடு உண்டாக ஆரம்பிக்கும். அந்த வெள்ளைப்படுதல் குறைபாடு உள்ளவர்கள் இந்த சோம்பு சீரக தண்ணீரை தொடர்ந்து குடிச்சுக்கிட்டு வரலாம். அடுத்தது கல்லீரல். கல்லீரல்ல ஃபேட்டி லிவர் சம்பந்தப்பட்டவர்கள், மந்தமான செரிமான உணர்வு கொண்டவர்கள் இந்த சோம்பு சீரக தண்ணீரை இந்த கோடை காலம் முழுவதும் தொடர்ந்து குடிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இயற்கையாகவே உடல் உஷ்ணத்தை தணித்து செரிமான கோளாறுகளை எல்லாம் நீக்கி உடல் சோர்வை போக்கி நீர்ச்சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தண்ணீர் தான் சோம்பு சீரக மூலிகை தண்ணீர். அது மட்டும் இல்லாம சர்க்கரை குறைபாடு உள்ளவர்கள் இந்த சோம்பு சீரக தண்ணீரை குடிச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு செரிமானம் மிக சிறப்பாக அமையும். அதனோடு சேர்ந்து இரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்கும் இந்த சோம்பு சீரக மூலிகை தண்ணீர் மிக மிக பயன்பட ஆரம்பிக்கும். இப்ப இவ்வளவு பலன்களை கொண்ட எளிமையாக நமது வீட்டில் இருக்கக்கூடிய சோம்பும் சீரகமும் இருக்கும் பட்சத்துல கோடை காலத்தினால் ஏற்படக்கூடிய உபாதைகளுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு நிவாரணியை தரக்கூடியது இந்த மூலிகை தண்ணீர். பொதுவாக இந்த மூலிகை தண்ணீர் யாருக்கெல்லாம் பாதுகாப்பானது என்று பார்த்தீங்கன்னா, சர்க்கரை குறைபாடு உள்ளவர்கள் தைரியமாக எடுத்துக்கொள்ளலாம். உயர் இரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் தைரியமாக எடுத்துக்கொள்ளலாம். முதியோர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு மூலிகை தண்ணீர். 5 வயது மேற்பட்ட குழந்தைகள் இந்த தண்ணீரை பயன்படுத்தலாம். இதை தாண்டி ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மூலிகை தண்ணீரை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வந்தீங்கன்னா கோடை காலத்துல உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான கோடை காலமாக இது மாறிவிடும். இப்போ இந்த எளிமையான மூலிகை தண்ணீரை செஞ்சு பாருங்க, குடிச்சு பாருங்க. அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை உணருங்க. மீண்டும் கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய உபாதைகளுக்கு எளிய இயற்கை வைத்தியம் நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.